ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இந்த 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் டேரட். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் ரெண்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனப்பவுமே கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. நல்ல ஒரு ரீச் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதே நல்லா கிடச்சிது. ஏன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸ், ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து 7 நபர்கள் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை காட்டுறாங்க. ஸோ இவங்களில் ஒருத்தருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறனால ஒரு இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க தங்கியிருக்க வந்து வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு இவங்க எல்லாருமே போக அங்கே டேரட் கார்ட்ஸ் அப்படின்னு இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு கார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இதை பற்றி அந்த நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் நல்லா கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஆஸ்ட்ராலஜி சயின்ஸை வச்சு மித்த எல்லாருக்குமே 6 பேருக்கும் வந்து என்னென்ன ரீடிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டை வந்து எல்லாருக்குமே படித்து காட்டுறாங்க. ஆரம்பத்தில் இது விளையாட்டாக போக, பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு வந்து அந்த டேரட் கார்ட்ஸில் வந்து எந்த கேரக்டர்ஸ் வந்துச்சோ, அவங்களுக்கு என்ன ரீடிங்ஸ் வந்துச்சோ அதே மாதிரியே இவங்க 1 by 1 வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, யார் கடைசி உயிர் தப்பிச்சாங்க, ஸோ எல்லாருமே இறந்துட்டாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்கிங்கே சொல்லுவேன். ஸோ நிறைய இடங்கள்ல ஹாரர் போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதில் பர்டிகுலராக இந்த படத்தோட தீமுமே சூப்பராக இருக்கும். அந்த டேரட் கார்டு அப்படின்னு சொல்லப்படுறது, அந்த கார்டில் வர்ற ஒவ்வொரு சைனும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு கேரக்டரை வந்து குறிக்கும். ஸோ அந்த கேரக்டர் மூலமாக இவங்க வந்து ஒரு ரீடிங் கொடுப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த 7 பேருக்கும் உள்ள அந்த ரீடிங்கை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொன்னது தான் நடக்க போகுது அப்படிங்கிறது படத்தோட எண்டிங் வரைக்கும் அப்படி தான் ட்ராவல் ஆகும். அதனால தான் இந்த படத்தோட அந்த ப்ரெடிக்டபிள்னஸ் இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக இருந்திருக்கு. இதனால என்னென்னா இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே பர்டிகுலராக அந்த 7 பேருக்கு கார்டில் என்ன வருது, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்ன ரீடிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கவனிச்சிட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதே மாதிரி தான் இறப்பு வரப்போகுது. அதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ மிடில் இருக்க போர்ஷன்ஸ் இவங்க இப்படி தான் இறந்து போகிறாங்க, அதை எப்படி அவங்க மேக் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பர்ஃபார்மன்ஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டர் டெவலப்பிங்கும், ஸோ 7 கதாபாத்திரங்களோட டெவலப்பிங்குமே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதுலேயுமே 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து காதலிச்சு பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன். ஸோ அவங்க மட்டுமே கிளைமேக்ஸில் வந்து பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள், ஸோ கிளைமேக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸுக்கு இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படி சூப்பராக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ், ஸோ ஒரு ஹாரர் மூவிக்கு கண்டிப்பாக இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பேக் போனாக இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையுமே நல்லாவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அண்ட் லாஸ்ட்டாக அண்ட் ஃபைனலாக வந்து பார்க்கும்போது படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு. எல்லா கேரக்டர்ஸுக்கும் லிப்ஸிங்கோட மேட்ச் ஆகிற அளவுக்கு ஸோ ஃபெமினியராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒரு டீசன்ட் வாட்சபுள்னா ஒரு ஹாரர் காமெடி ட்ராமா கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.